குருட்சேத்திர போர் முடிந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்று அஸ்தினாபுரம் திரும்பினர். வெற்றி பெற்ற போதும் பீஷ்மர், உப பாண்டவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என எண்ணிலடங்கா வீரமரணங்கள் பாண்டவர்களை துயரத்தில் ஆழ்த்தியது. பாண்டவர்களும் கிருஷ்ணரும் காந்தாரியை பார்க்க செல்கின்றனர். தன் 100 பிள்ளைகளை இழந்த சோகத்தில் மூழ்கி கிடந்தாள். யுதிஷ்டன் காந்தாரியிடம் சென்று மன்னிப்பு கோரினான். அவளோ தலைகுனிந்தே இருந்தாள். கண்ணில் கட்டியிருந்த துணி வழியே கண்ணீர் துளிகள் யுதிஷ்டனின் காலில் பட்டு அந்த இடம் கருகி போனது. அவ்வளவு கோபமும் துக்கமும் இருந்தும் அவள் பாண்டவர்களை தூற்ற விரும்பவில்லை. அவ்வளவு பக்குவப்பட்டவள். அரசியாயினும் தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை பார்த்து பழகி போனவள். எனினும் அவள் கோபம் முழுவதும் கிருஷ்ணன் பக்கம் திரும்பியது. நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்கலாம். ஆனால் நீ அதை செய்யவில்லை. மாறாக என் பிள்ளைகளை அழித்தாய் என்று கூறி கிருஷ்ணரை சபித்து விட்டாள். காந்தாரியோட முழு கதையை தெரிஞ்சுக்க கீழே இருக்க இணைப்பு காணொலியை மறக்காம பாருங்க. கதை சொல்லும் விதம் பிடிச்சிருந்தா மறக்காம ஆதரவு கொடுங்க.